வந்துட்டாருங்க தலைவர் ட்ரம்ப்பு. அலப்பற தலைவர் அலப்பற சொல்லிட்டார் தலைவர் சூப்பர் ஸ்டார் ஸ்டைலில். இங்கே நான் தான் பிரசிடெண்ட்டு, நான் வச்சது தான் ரூல்ஸு, அந்த ரூல்ஸை நான் இஷ்டத்துக்கு அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பேன், அதை கேட்டு அப்படியே நீ ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடித்தனம் பண்ணுன்னா கண்டதுண்டமை வெட்டி கழிச்சு போட்டுருவேன் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். ஆனால் இங்கிலீஷில் சொல்லிட்டாருங்க. இன்றைக்கி ட்ரம்ப் பதவியேற்று விட்டார் அமெரிக்க ஜனாதிபதியாக. 2 மாதத்துக்கு முன்னாடி ஜெயித்தவருக்கு இப்போ தான் பதவி ஏற்க சான்ஸ் கிடச்சிருக்கு. தட் இஸ் அமெரிக்கன் சிஸ்டம். வந்த ஒரே நாள் 50 ஆர்டர், எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்னு சொல்கிறாங்க, அதுக்கு மேலே சைன் போட்டார். முதல் நாள் வந்தால் முதல் கையெழுத்து இதற்குத்தான் போடுவேன், நம்ம ஊரில் அரசியல்வாதி சொல்லுவாங்க. அதே மாதிரி அவரும் சொன்னார். அவர் வந்த உடனே ஆனால் அது சொன்ன மாதிரி சைனை போட்டாருங்க. 55 ஆர்டருக்கு மேலே போட்டிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானதான் இந்த கிளைமேட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலக புவி வெப்பமயமாகுதல். அதுக்காக உலக தலைவர்லாம் கூடி பாரிஸ் அக்கார்டுன்னு ஒன்று போட்டாங்க. அதுலேருந்து அமெரிக்கா அவ்வளோதுன்னு அறிவிச்சிட்டாரு. ஏன்னா அவர் அதை நம்பவில்லை. நம்மளுக்கு ஒரு பல பேருக்கு அதிர்ச்சியாலும் இப்போத்தான் நம்பல. இப்போத்தான் உலக வெப்பமயமாதனால நம்ம ஊரில் சூடெல்லாம் கூடிட்டு இருக்கு, உலகமே அழிய போதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் ட்ரம்ப்ஸில் அதெல்லாம் பொய், இது துட்டடிக்கிறதுக்காக ஒரு கார்பரேட் கம்பெனியில் சதி அப்படி அமெரிக்க ஜனாதிபதியை சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக அவர் அதுலேருந்து அமெரிக்காவை அந்த அக்ரிமெண்ட், உலக அக்ரிமெண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணிட்டாரு. அப்புறம் இந்த WHO சொல்லுவாங்க, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக என்ன சொல்கிறது சுகாதார மையமா WHO, அதுலேருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் இஸ் வித்ட்ராயிங் அப்படின்றது. அமெரிக்கா அதுக்கு இனிமேல் ஃபண்டிங் பண்ணாது அப்படின்றாரு. அந்த உலக சுகாதார மையம் என்று சொல்லப்படுற WHO தான் இந்த கொரோனா காலத்தில் வெவ்வேறு பேண்டமிக் எந்த ஒரு இதுக்கும் உலகத்துக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கும், எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அப்போ இருந்தே ட்ரம்ப் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிட்டார். தேவையில்லாமல் அவங்க சரியான கைட்லைன்ஸ் கொடுக்கல, தேர் ஃபாலோயிங் சைனீஸ் பாலிசிஸ் அப்படின்னு அடித்தார். ஆக்சுவலாக அந்த WHO அதிகமான டோனர் வந்து USA தான். பட் USA அவன் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லி அதுலேருந்து அமெரிக்காவை விலகிட்டார். உலக தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நாங்கள் தலையிட மாட்டோம்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காரு. உக்ரைன் வார நான் பதவியேற்ற 2 நாளில் நிப்பாட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம், என்ன 48 மணி நேரம் 24 மணி நேரம் ஆகுதுங்க நம்ம அமெரிக்க டேக்ஸ் படி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதான் என்ன பண்ண போகிறான்னு பார்க்கலாம். அவர் இன்னொரு ஆர்டர், முக்கியமான ஆர்டர் என்ன போட்டிருக்காருன்னா US பர்த் சிட்டிசன்ஷிப் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அமெரிக்காவில் எந்த ஒரு குழந்தைய பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு அங்கே வந்து சிட்டிசன்ஷிப் கிடச்சிரும். சிட்டிசன்ஷிப்னா என்னது, குடியுரிமை அவ்வளோ அந்த குழந்தைகளுக்கு அங்கே கிடச்சிரும். இது வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஒரு சில நாடுகள் இருந்து வரும் மக்கள், இல்லீகல் இமிகிரன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணிடுறாரு. அவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை போட்டிருக்காரு, அமெரிக்க ஜனாதிபதியின் ஆர்டர்னு போட்டிருக்காரு. இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு சட்டப்படி செல்லும்னு இனிமேல் தான் பார்க்கணும். ஏன்னா இது வந்து அமெரிக்க கான்ஸ்டியூஷன், அரசியல் சட்டத்தில் இது வந்து ஒரு பங்காக இருக்குது. அதை எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலம் கேன்சல் பண்ண முடியாது, அமெண்ட்மெண்ட் போட்டு தான் கேன்சல் பண்ண முடியும். ஆனால் இவர் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு, இது அமெரிக்காவில் இப்போ இல்லீகலாக வர்றதுக்கா யூஸ் பண்ணுறாங்க. மெக்சிகோலேருந்து வரங்க, வெவ்வேறு நாள் சொல்லுவார். இந்தியாவையும் சொல்கிறாருங்க, இந்தியாவிலேருந்து ஒரு சில நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவில் என்ன நம்ம ஊர்லேருந்து யாருமே போடுறதில்லைன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஊர்லேருந்து யாரும் போகிறது இல்லை. ஆனால் இந்தியாவில் 2-3 ஸ்டேட்லேருந்து ரொம்ப அதிகமாக மிஸ்யூஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் விசாரித்தாலும் நமக்கே தெரிய வரும். அதாவது குஜராத்து, பஞ்சாப், அப்புறம் ஆந்திரா, தெலுங்கானா, இங்கெல்லாம் வந்து அதாவது பெண்கள் கர்ப்பம் ஆகிவிட்டு டெலிவரிக்கு அங்கே போயிடுவாங்க. அங்கே போய் அந்த குழந்தை பிறந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்கன் சிட்டிசன் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறமா அந்த குழந்தை வந்து அப்புறமா பெரியவனாயிட்டு அது அவங்களோட அப்பா அம்மா கொடுக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த 6வது மாதம் 7வது மாதம் 8வது மாதம் டூரிஸ்ட் சம்மர் வீட்டில் போவாங்க. அவங்க விசாக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருந்தாலும் சம்பவ் தேர் டு என்டர் இல்லீகலாக உள்ளே போயிட்டு அங்கே டெலிவரி ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப்னு ஒரு ரைட் இருக்குது. அதை நீக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா 1875 அங்கே வந்து உள்நாட்டு போர் நடந்தது, சிவில் வார் நடந்தது. அதாவது அமெரிக்கன் சவுத்து நார்த்து 2 பிரிஞ்சு அது அடிமைகள் உரிமைகளுக்காக போராடப்பட்ட நேரத்தில் ஆப்ரஹாம் லிங்கன் இருந்து போராடி அடிமைகளும் அமெரிக்கா குடியுரிமை பெற தகுதி உள்ளவர்கள் தான் சொல்றதுக்காக அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா இல்லாட்டி அவன் அடிமைகள்னு சொல்ல போகிறான், மோஸ்ட்லி ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் சொல்லி கற்பினத்தவர்கள் தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்க கொண்டு வந்த சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணுறான்னு சொல்லி அதன் பாட்டிச்சிருக்காரு. அப்புறம் இந்த LGBTQன்னு சொல்லி இன்னொரு சட்டம் இருக்குதா. அதாவது LGBTQன்னா லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர், குவீஸ், நம்ம ஊரில் சொல்லப்போனால் இப்போ 2ஆம் பாலினத்தவர், சம பாலினத்தவர், ஒரே பாலினத்தோட உறவுகள், இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரீயான ஒரு சிஸ்டமாக இருந்தது அமெரிக்காவில். அதுவும் பயங்கர மிஸ்யூஸ் ஆகிட்டு இருந்ததுன்னு சொல்லி அதையும் இப்போ அங்கே என்னென்னா அங்கே இருக்கிற ஹெல்த் சிஸ்டத்தில் வந்து
செக்ஸ் சேஞ்ச் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க, அதாவது பாலினத்தை மாற்றிக்கொள்வதற்கு ஆப்ரேஷன். அதுக்கு வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டு பைசா கொடுக்கும். அது அங்கே மக்களுக்கு ஏதாவது என்ன சொல்கிறேன், நோய் வந்தால் அங்கே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். நம்ம ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அமெரிக்கன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலோட அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் நல்லாயிருக்கும். அது ஒரு வேறு பாயிண்ட்டு. அதனால் அமெரிக்கன் டேக்ஸ் பேயரோட மணி, கவர்மெண்டோட மணி அதுக்கு ரொம்ப செலவாகுது. இதுக்காக நிறைய அங்கே ஏஜென்ட் மாதிரி வந்து குழந்தைகளை வந்து மூளைச்சலவை செய்து பாலினத்தை மாற்ற சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் உலக கோடீஸ்வரர் நம்பர் 1 ஈலான் மஸ்க், அவரோட பையனுக்கே கூட இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி விட்டாங்க. இதுக்கு வந்து ஒரு பயங்கரமான சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் மாதிரி. திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமன் நேச்சர். அதாவது இந்த மாதிரி பாலியல் ஆப்ரேஷன் பண்ணி பைசாவையும் செலவு பண்ணுறீங்க, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் திஸ் இஸ் நாட் குட் ஃபார் த கண்ட்ரின்னு அதையும் ட்ரம்ப் கேன்சல் பண்ணியிருக்காரு. அப்புறம் கிளைமேட் சேஞ்ச் சொல்கிறப்ப அந்த இதில் ஆக்டிலேருந்து வர்றப்ப இந்த ஆர்டிக், அதாவது அலாஸ்கான்னு சொல்கிறோம் இல்லையா, அமெரிக்காவில் மேப்பை பற்றி மேலே தனியாக இருக்கும் வடதுருவத்துக்கு பக்கத்தில். அங்கெல்லாம் வந்து இந்த ஆயிலுக்கு ட்ரில்லிங் பண்ணுறதுக்கு நம்ம பழைய ஜனாதிபதி ஜோ பைடன் தடை விதிச்சிருந்தேன். ஏன்னா அது வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு கிடையாது, அதனால் அங்கே வந்து நீங்கள் ஆயில் தோண்டக்கூடாதுன்னு. இவர் ட்ரம்ப் வந்து முதல் போட்ட ஆர்டரில் அதில் அந்த மாதிரி தடையே கிடையாது. நீங்கள் ஆனந்தமாக போய் தோண்டுங்க, ஆயில் வேணும். இந்த மாதிரி நிறைய தடைகளில் போட்டு என்விரான்மெண்ட் காசஸ் போட்டிங்கன்னா க்ரூட் ஆயிலோட ஏன்னா க்ரூட் ஆயில் கிடைக்க மாட்டேங்குது, அதை கச்சா எண்ணெய் கிடைக்கல, அதனால ஒரு கச்சா எண்ணெய் விலையில் கூடுது. இது அமெரிக்கன் பப்ளிக்கோட வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது. அதாவது இன்ஃப்ளேஷன், விலைவாசிகள் கூடுது, கச்சா எண்ணெயோட விலை கச்சா எண்ணெய் கிடைக்கலன்னா விலை கூடுகிறது. அதனால் மற்ற எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து செலவினங்கள் கூடுகிறது, மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்கிறதுன்னு சொல்லி அதை எடுத்துட்டாரு. கிளைமேட் அக்காடமிலேருந்து வெளியே வந்துடுறோம், அதுக்கு போகஸ், இந்த மாதிரி இதுவும் தேவையில்லாத ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, இதையும் நான் எடுத்துடுறேன்னு சொல்லி இதை எடுத்து விட்டாருங்க. இந்த மாதிரி ஒரு 50 ஆர்டருக்கு மேலே நிறைய போட்டிருக்காரு. நமக்கு உலகத்துக்கு அமெரிக்கன் ஜனாதிபதி நம்ம எல்லாம் தெரியும், ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் பொசிஷன். இது அடுத்தடுத்து எப்படி டெவலப் ஆகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இதில் இன்னும் ஒரு சைடு ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் யார் யாரை கூப்பிட்டுருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக பெரிய கோடீஸ்வரெலாம் இருப்பாங்க நேச்சுரலி. நம்ம வடிவேலு காமெடி நம்ம இது பண்ண முடியாது. மாயண்ணே வந்திருக்காக, மாப்பிள்ளை முக்கச்சாமி வந்திருக்காக, மற்ற நம்ம உறவினர்லாம் வந்திருக்காங்கங்கிற மாதிரி. முகேஷ் அம்பானி போயிருந்தாக, சுந்தர் பிச்சை போயிருந்தாங்க. நம்ம ஊர் பையங்க மதுரைக்கார பையன் சுந்தர் பிச்சை கூகுளில் இருக்காரு. ஈலான் மஸ்க் போயிருக்காரு, உலக கோடீஸ்வரன். அப்புறம் மார்க் ஜுக்கர்பர்க் போயிருக்காரு, ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இதோட ஓனரு. சுந்தர் பிச்சை நம்ம யூடியூபோட சிஇஓங்க. கூகுள் யூடியூப் எல்லாம் ஒன்று தான், ஒரே கம்பெனி. அப்புறம் ஜெஃப் பேசோஸ் அமேசான் அதிபர். எல்லாரையும் கூப்பிட்டு அங்கேருந்து பெரிய ஒரு பதவி ஏற்றுட்டு கொண்டு விட்டார். 20 நைட்டு நம்ம ஊர் டைம், அங்கே அமெரிக்காவில் காலையில் நேரம். அவரோட பாலிசி எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அது ஃபோட்டோ ஒன்று வந்திருக்கு பாருங்கள். அங்கே சுந்தர் பிச்சை, இலான் மஸ்க் எல்லாம் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் குழந்தைகளுக்கு நம்ம ஃபோனை பார்க்காதாரா சொல்லிட்டு இருப்போம், என்னப்பா சுந்தர் பையா அப்படி பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி. ஜெஃப் பேசோஸோட ஒய்ஃபை அவங்க 2 பேரையும் முறைச்சி பார்க்குறாங்க மாதிரி. அது மாதிரி ஒரு ஃபோட்டோ. பசங்களாக ஃபோனை கீழே வைங்கன்னு சொல்லி இலான் மஸ்கையும் சுந்தர் பிச்சையும் சொல்கிற மாதிரி. நம்ம பார்க்குறது எல்லாமே இப்போ லைஃபே செல்ஃபோன் வந்துடுச்சு. ஓகே, அவங்கள வந்து இப்போ கோடீஸ்வரனாலும் சரி பிச்சைக்காரனாலும் சரி எல்லா கையிலும் செல்ஃபோன் தானே இருப்பேன். உலகம் மாறுது. இப்போ மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் அடுத்து என்னென்ன பண்ணுறாரு, அது நம்ம வாழ்க்கை என்ன எந்த மாதிரி பாதிக்குது எல்லாத்தையும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, பை பை, வணக்கம்.